விஜயகாந்த் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்தபோது அவருக்கு திருமணம் ஆகலை. அதனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பல நடிகைகள் ஆசைப்பட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு நடிகையோடு அவருக்கு திருமணமே நடக்க இருந்தது. அதை வந்து ராவுத்தர் கடைசி நேரத்தில் வந்து நிறுத்திட்டார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. இன்றைய தலைமுறைக்கு அதை பற்றி விளக்கமாக தெரியாது. அது விளக்கமாக சொல்லவும் முடியாது. இருந்தாலும் அதாவது சார், அவருக்கு வந்து சினிமான்னு மட்டும் இல்லை, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அவருக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க. இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோம்னு சொல்லி பண்ணாங்க. ராவுத்தர் சார் வந்து ரொம்ப ஒரு முஸ்லீமாக இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு பக்திமான். இந்துவிலையும் ரெண்டு பக்கமே ஜாதகம், நியூமராலஜி இதெல்லாம் வந்து தாறுமாறாக பார்ப்பார். அந்த மாதிரி தர்காக்கும் போவார், வெங்கடாஜலபதியும் கும்பிடுவார். ஆமாம்மா, காலையில் வந்துருச்சு, குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு நமாஸ் பண்ணி வெங்கடாஜலபதி இடத்துல விழுந்து எந்திரிச்சா தான் அவருக்கு அடுத்த வேலையாக நடக்கும். மாதம் ஒரு வாட்டி திருப்பதி போயிடுவார், வாரம் ஒரு வாட்டி தர்கா போவார். அந்த மாதிரி ஒரு ஈக்குவலாக வச்சுக்குவார் எல்லாத்தையும். அப்புறம் ஜாதகம் டைம் நேரங்காலம் பக்கமே அவருக்கு இந்த 8ஆம் நம்பரில் வந்து ₹1 கோடி கொடுத்தாலும் வாங்க மாட்டார், ₹1 இருந்தாலும் கொடுக்க மாட்டார். அப்புறம் நாள் கிழமைகள், நேரங்கள், ராகு காலம் எல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துருவார். எல்லாம் ஞாபகத்துலேயே இருக்கும், எதையும் பார்க்க வேண்டியது. ஜோசியர் மாதிரி இருப்பார் அவர். அவர் வந்து ரொம்ப ஜோசியம் பார்த்து எது செட் ஆகுதுன்னு சிலதை ரிஜெக்ட் பண்ணுவார். ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு நடிகை சம்மந்தமான விஷயங்கள் வரும்போது கூட அவர் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான். அதுவும் வந்து ஒரு முடிவெடுத்ததை இல்லை அது வேண்டாம் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டி போட்டு நிறுத்திட்டார். அது கூட அப்படி தான். அது வந்து அவர் அதை ஒத்துக்கிறார் இல்லையா, சரின்ட்டார் உடனே. அவரும் சொல்லி பார்த்தாரு, இல்லைப்பா இப்படி இல்லைப்பா சொல்கிறேன் விஜய், கேட்டுக்க விஜய், சரிப்பா, என்னை விட உனக்கு என்னை பற்றி நல்லதாக யோசிக்கணும், உன்னை விட யார் இருக்கா, நீ சொல்கிறது தான் கரெக்ட். இப்படிப்பட்ட நட்புக்கு நடுவில் எங்கே விழுந்தது முதல் கீரல்? இதை போட்டு கொடுக்குறதுன்னு சினிமாவில் ஒரு பெரிய கும்பல் ஒன்று இருக்குது. சினிமாவில் மட்டும் இல்லை, பொதுவாக இருக்குது. அப்படி சினிமாவில் கொஞ்சம் அதிகம் தோணுது. அது வந்து இது தப்பு, ராவுத்தர் இப்படிலாம் காசை வேஸ்ட் பண்ணிட்டாரு, இதை அடித்தார் அதை அடித்தார்னு சொல்லி கொஞ்சம் அவரை பற்றியான ஒரு தகவலை முள்ள அந்த பாய்சன், ஸ்லோ பாய்சனை ஏற்றிட்டே இருக்காதானே. அப்புறம் அவருக்கும் ஒரு திருமணம், வாழ்க்கை, அவர் தனி வீடு, தனி போகும்போது அந்த கொஞ்சோண்டு இடைவெளி வருது இல்லையா, அந்த இடைவெளியை நிறைய பேர் பயன்படுத்தி போய் கரெக்டாக சொல்லி கொடுத்து இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், உங்களுக்கு இது வேணாங்களா அது வேணுங்களா சொல்லி நிறையா இல்லாதையும் பொல்லாதையும் நிறையா சொல்லி அது ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்குனாங்க. அந்த நேரத்தில் வந்து என்ன மாதிரி ஒரு நியூட்ரலான ஆட்கள்லாம் கூட வந்து இல்லை அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பேட்ச் பண்ணோம். பட் அது நடக்கலை. பட் அவருக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி, மக்கள், அவரை சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்போது நிறைய மாற்றங்கள் நேச்சுரலாக எல்லாத்துக்கும் நடக்கும். அது அவருக்கும் நடந்தது. அப்புறம் அங்கேருந்து வரவங்க வந்து அவரை மட்டுமே பார்ப்பாங்க, அவரை சார்ந்தவர்கள் எப்படி பார்ப்பாங்க, அவரை மட்டுமே பார்ப்பாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாக போயிடுச்சு. அது பட் இவர் என்ன நினச்சார், இவர் என்ன டார்கெட் நோக்கி வந்தாங்க, அந்த இடத்துல இந்த டார்கெட் மிஸ் ஆகிடுது. ஸோ அப்புறம் தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ ராவுத்தர் சார் வந்து அது எங்கிட்டலாம் சொல்லுவார், என்னடா தம்பி இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணிட்டுலாமே, இதெல்லாம் அவர் சொல்லுவார் எங்கிட்ட. இப்படி பண்ணிடலாமே அப்படி பண்ணிடலாமே நிறைய கருத்துக்கள்லாம் எங்களுக்குள்ளே சொல்லுவார். பட் அவரோட கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு லெவலுக்கு அப்புறம் அது செப்பரேட் ஆகிடுச்சு. ஆனால் அவர் கண்ட கனவு தான் இது. அவர் வந்து அரசியலுக்கு வரணும், இதை செய்யணுன்றது அவருடைய கனவு தான் அது. பட் அவருடைய கனவு வந்து எப்படி உலகமன் பிரம்மாண்டம், அவருடைய கனவு பிரம்மாண்டம். அது இந்த அளவிலான கனவு இல்லை, அது வேறு கனவு. அது இப்போ சும்மா ஓப்பனாக அவரு நீ செய்யம்டா நீ. அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்களா ஒரு முக்கியமான முடிவுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நடுவில் ஒரு பீரியடில் வந்து விஜயகாந்த் சாருக்கு படங்கள் இல்லாமல் நிறைய ஃப்ளாப் ஆனோன்னா கொஞ்சம் கேப்பு, படம் இல்லை. இந்த விமர்ச செலவுகளும் பண்ணியாச்சு, ஒன்றும் கையில் காசு கிடையாது. இப்போ என்னடா பண்ணலான்னா ஓப்பனாக சொல்லுவாங்கன்ட்ட, காருக்கு டயர் மாத்திர கூட காசு இல்லாமல் கார் ஓரமாக நிற்கணும் முன்னால். அந்த நிலைமைக்கு திருப்பியும் பேக் ஒரு 15 படம்லாம் நடிச்சுட்டு திருப்பியும் கேப் ஆகி போச்சு. படங்கள் இல்லை கையில். அப்போல்லாம் என்ன நடிக்கும்போது கூட பெரிய சம்பளம்லாம் கிடையாது இல்லைங்களா, அது கொஞ்சம் நாளில் செலவாயிடுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து முரட்டுக்கலை படத்தில் ஜெய்சங்கர் சார் அவர்களுக்கு இவரை கேட்டு வர்றாங்க, ஏவிஎம்மில் நடிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ₹1,00,000 சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ 38 வருஷம் முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி ₹1,00,000 சம்பளம் தரேன்னு சொல்கிறோன்னா இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா காசு இல்லாமல் வாழ்கிறது வந்து அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்னடா அது க்ரியேட் பண்ண அத்தனை நாளைக்கடா கொஞ்சம் சும்மா விளையாட்டு சீட்டாட்டு சாப்பிட்டு கேரியர் வாங்கி வச்சுட்டு அதையே தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிட்டுட்டு இப்படியான ஒரு சார் அவ்வளோ படங்கள் நடிச்சு ஒரு ஹீரோ திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடெலாம் வாங்கி வச்சு அது மத்தியானம் சாப்பிட்றது அதையே தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்றதுன்ற லெவலுக்கு போயிடுது.
அதுலேயும் ராவுத்தர் கூட தான் இருக்கிறேன், எல்லாம் போராடுறாங்க, அப்படியே அதான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம்னு விஜயகாந்த் அதை பண்ணியே தேரணுன்றார். 1 லட்ச ரூபா வாங்கி பண்ணணும், நான் நடிக்க போகிறேன். விஜயகாந்த் நடிக்கிறேன்றார். ராவுத்தர் ஒத்தாக்கால் நின்றார். நீ ஹீரோவாக நடிக்க மட்டுமே பிறந்தவன், செத்தாலும் சரி நீ விழா நான் நடிக்கக்கூடாது. குறுக்கு கடந்து படுத்துட்டார் அவர். பட் அவர் வந்து வேற பிரின்சிபல். விஜயகாந்த் சார் வந்து ப்ராக்டிக்கல் மேன். டே நாம வந்து தான் பண்ணுறோம், நம்ம பிரச்சனை அவருக்கு என்ன டே நம்ம சுற்றிக்கிற எல்லாருமே பட்டினியாக கிடக்குறானுங்கடா. நம்ம எல்லாரும் வேலை செஞ்சு 10 பேர் வேலை செய்யறாங்க, எல்லாரும் கூட எல்லாத்துக்கும் காசு இல்லை, எல்லாம் இப்படி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ நாளை அவனுக்கு கொடுப்பானுங்க. அந்த மாதிரி அவருடைய ஃபீல் வந்து அதனால் என்னடா நடிக்க போனால் திருப்பி சான்ஸ் கிடைச்சா ஹீரோ நடிச்சுக்கலாம் அப்படின்றார். விட மாட்டேன் சொல்லிட்டு கொண்டு வந்த செக்கு திருப்பி அமைச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஹீரோவை நடிக்க தான் பிறந்தவனா கடைசி வரைக்கும் அந்த ஹீரோன்றது வந்து இன்றைக்கி வந்து இவர் அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண ஒருத்தரை நீங்கள் ஹீரோவாக ட்ராவல் பண்ணவர் அவர் பீரியடுக்கான அவரை பார்க்க முடியும். அந்த இதை மெயின்டைன் பண்ணார். அந்த மாதிரி தான் அவர் வந்து ஹீரோவை மெயின்டைன் பண்ணார், ஒரு தர்மவானா மெயின்டைன் பண்ணார், ஒரு நல்லவனா ஃபோக்கஸ் பண்ணார். உண்மையாகவே அவர் அதுதான் அது வேறு விஷயம், அதை ஃபோக்கஸ் பண்ணார் ஒருத்தர், அதை செய்ய வச்சார். அது வெளியில் அதிகமாக தெரியுற மாதிரி பார்த்துக்கிட்டார், அதை கொண்டு வந்து அதெல்லாம் செஞ்சார். அது மாதிரி வந்து அந்த 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 பிரிவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு துரதிருஷ்டம். கூடவே இருந்து பயணித்தவங்களுக்கு அது வந்து வலி அதிகமாக துரதிருஷ்டம். அது என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் இவர் போனதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே கிரிப் இல்லை, அவருக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா இப்படி தான் இதை பண்ணி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரும் தப்பாக ஏதோ படங்கள் அப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் பண்ணி அவருக்கும் ப்ராப்பரான இல்லை. அப்புறம் இஸ் பிகம் மென்டலி சிக். நம்மளாம் பார்த்தோம், ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் நண்பனுடைய பிரிவு. அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன டிசைனில் எதை நோக்கி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஒரு டார்கெட்லேயே வேலை பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன தெரியல அவருக்கு. ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகலை, ஃபேமிலி இல்லை, குழந்தைகள் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவருக்கும் தொடர்ந்து அவருடைய தம்பியோட மரணம் அது மாதிரி தொடர்ந்து அம்மா போனாங்க. அதில் அப்படியே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸில் கிட்டத்தட்ட வந்து தன்னோட முடிவை தானே தேடிக்கிட்டான்ற மாதிரி ஒரு. ஆனால் அவர் வந்து அப்படி அவரோட கிராஃப் அப்படி போக வேண்டியது டப்புன்னு அப்படி ஒன்று இருந்துச்சு. அது நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய அப்செட். நீங்கள் பார்க்காத ராவுத்தர் இல்லை, விஜயகாந்த் இல்லை. நீங்கள் தனியாக தயாரித்த முதல் படத்தினுடைய கதாநாயகன் கார்த்திக், அவரோட உங்களுடைய நட்பு எப்படி இருக்கு? இன்றைக்கும் வந்து பார்த்தா வந்து அப்படி ஒரு அன்பு. அது அவர் மட்டும்தான் சினிமாலே ஷிவ் அப்படின்னு எனக்கு கூப்பிட்றது, அவ்வளோதான். எல்லோரும் சிவாம ஷிவ் அப்படிம்பாரு. 2 படம் பண்ணேன் அவர் கூட. நான் தெய்வவாக்கு ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணேன். நான் என்ன ரொம்ப அதாவது ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது முதல் படம் பண்ணும்போதே வந்து ஒரு 10 படம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே படத்தில் வாங்கிட்டேன். பள்ளிக்கூடம் திறந்தாச்சுன்னு ஒரு டைட்டில் வச்சு குஷ்பு ஹீரோயினாக போட்டு கொடைக்கானலில் ஷூட் போயாச்சு. கதையெல்லாம் சொல்லிச்சு போயாச்சு. கார்த்திக் குஷ்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன முன்னுரிமை. குஷ்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்த காலத்தில் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஜஸ்ட் என்ட்ரான பீரியட்லேருந்தே எனக்கு அந்த தாலாட்டு படம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அவர் செயின்ராஜன் வந்து ஒரு ராமராஜன் வச்சு எடுத்த படத்தில் கூட நான் தான் கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்போ அந்த ஹீரோயின் கூட சொன்னேன். அப்போலாம் அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. அது வந்து அந்த பழக்க ஆரம்பிச்சது இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு அந்த பிரிய மாறாத ஒரு அற்புதமான நட்பு. ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். கிரேட் சிஸ்டர். இந்த மாதிரி ஒரு அன்பான ஃப்ரெண்ட்ஷிப் அது. சரி அப்போ நான் படம் பண்ணும்போது குஷ்பு இல்லாமல் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு வச்சு ஆரம்பித்தோம். அங்கே போனால் கிழக்கு வாசலுடைய கதை வசனம் வந்து MS மது. அவருக்கும் கார்த்திக்கும் எங்கேயோ புரிதல் தப்பாகி எல்லாம் கச்ச நான் ஏன் ஷூட்டிங்கே நடக்கலை, 4 நாள் கழிச்சு நான் போகிறேன், இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பேக்கப் படம் முடிஞ்சு வச்சு. இவர் அந்த கதையை சொன்னார், எனக்கு சீன் பிடிக்கல, கதை பிடிக்கலன்னு. கார்த்திக் நீங்கள் ஓகே பண்ணி தாங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக பூஜை போட்டு இளையராஜா வச்சு எல்லாம் பண்ணி, இளையராஜா சார் வச்சு சாங் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வரோம், இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி. சரி வந்தாச்சு. வந்துட்டு திருப்பி 2-3 ஒரு 6 மாதம் அதுக்குள்ளே வந்து டேரக்டர் நாடோடி தென்றலுக்கு அவர் கன்ஃபார்ம் பண்ணார். ஃபுல்லாக நாடோடி தென்றலுக்கு வந்துட்டார். பரதராஜா கூப்பிட்டாரு, இனிமேல் எதுவும் வரமாட்டேன், 6 months யாரும் என்கிட்ட வராதுன்னு போயிட்டார். இப்படிலாம் போராடி வெயிட் பண்ணி அது வரைக்கும் செலவு பண்ண காசுலாம் போக திருப்பி வேறொரு கதையை சொல்லி, சரி அந்த கதை வந்து ஒரு சாமி மாதிரி ஒரு கேரக்டரு அருள்வாக்கு சொல்கிறது, இது குஷ்பு பண்ணால் கொஞ்சம் கிளாமரஸ் ஆர்டிஸ்ட் இப்போ நல்லா இருக்காது, ரேவதியை பண்ணணும். சரி அப்படியே குஷ்பு பிடிச்சிட்டு ஷூட் பண்ணதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ரேவதியை கன்ஃபார்ம் பண்ணி தெய்வவாக்கு படம் ஆரம்பித்தோம். அந்த படம் ஆரம்பித்தோடனே ஷாக் என்னென்னா அதுக்குள்ளே நம்ம இயக்குனருக்கு வந்து ஒரு சரியான மைண்ட் செட்டில் அவர் இல்லை. அவர் ஒரு இந்த மது அடிமையாகி பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து
மறுபடியும் ஷூட் போனால் இந்த கதையை புதுசாக எடுக்கலான்னு சொல்லிட்டு வேறு கதையை எடுத்துகிட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விஜயகுமார் சாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்லாம் போட்டுட்டு போய் பொள்ளாச்சியில் இறங்குறோம். பொள்ளாச்சியில் இறங்கிட்டு காலையில் ஷூட்டிங் ரெடி ஆகிட்டுருக்கேன். வந்து கதவு தட்டாங்க என் ரூமில். வந்து அங்கே படிக்கட்டில் ஒரே பிரச்சனை வாங்க செய்யணும் தரது ஓடி வந்தால் மது வந்து படிக்கட்டில் இருக்கிற ஸ்டேர் கேஸ் கம்பியில் ஒரு கையும் மனோரமா ஆட்சி காலில் ஒரு கையும் போட்டு கட்டி பிடிச்சி படிக்கட்டில் இழுத்து பிடிச்சிட்ருக்காரு நம்ம டைரக்டர் மது. பிடிச்சிட்டு ஆட்சியே நீங்கள் போகக்கூடாது, உங்களை வச்சு தான் முதல் சீன் வச்சுருக்கிறேன், முதல் ஷாட்டே உங்களை வச்சு தான் சொன்னேன். மது எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு மது, நான் கிளம்புற மது, விடும் மது, நீ இப்படி உன்னை விட்டுரு மதுன்னு ஆட்சி சொல்கிறாங்க. ஏன்னா கிழக்கு வாசல் நிறைய நல்ல பழக்கம் மது கூட ஆட்சிக்கு. இல்லை ஆச்சு நீங்கள் போயிட்டா என்னால் படமே எடுக்க முடியாது ஆச்சு, நீங்கள் என்ன ஆச்சு இப்படி பண்ணுறீங்க, நான் முதல் படம் டைரக்ட் பண்ணுறேன், நீ இப்படி பண்ணுறீங்களான்னு இவர் கத்த டே மது. அப்போ அந்த வாயுதூத்தூர் ஃப்ளைட் இருக்கும், அது கோயம்புத்தூர் போய் சேரணும், அவங்களுக்கு டென்ஷன், அவங்களுக்கு இந்த மாதிரி போகணும் டான்ஸ் சொல்கிறாங்க. பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா மனோரமா ஆச்சு எங்கள் படத்துலேயே நடிக்கலை. டைரக்டரோட கண்டிஷன் காலைல 7 மணிக்கு அப்படி இருக்குது. சூப்பர். வேற ஏதோ படத்துக்காக அந்த அம்மா வந்திருக்காங்க, அவங்க பேக்கப் ஆகி ஊருக்கு போகிறாங்க ஏற ஷூட்டிங்லேருந்து. ஆமாம், நம்மால் படிக்கட்டில் பார்த்தவர் இழுத்து பிடிச்சிட்டாரு, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்ட்டாரு. எனக்கு வந்து மதுவுக்கு டைரக்டராக போட்டால் தான் கால் ஷீட்னு சொல்லி கண்டிஷன் போட்டு கால் ஷீட் கொடுத்தது கார்த்தி தான். நேராக கார்த்திக் ரூம் கவு தட்டேன், நீங்கள் சொன்னீங்க போட்டேன், கொடைக்கானல் வந்தாச்சு, கேன்சல் பண்ணி 6 மாதம் 8 மாதம் வெயிட் பண்ணியாச்சு, திருப்பியும் கதை ஓகே நீங்கள் வந்தாச்சு, இங்கே வந்து பாருங்கள் கண்டிஷன் என்ன ஷிவ் ஒன்று பண்ணுங்கள், அவரே அந்த ஃப்ளைட்லேயே அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவரை அனுப்பிச்சிட்டார். நீங்கள் ஊருக்கு போங்க. ஓகே ஊருக்கு போகணுமா, நான் ஊருக்கு போகிறேன் போயிட்டார் அவர். அந்த கண்டிஷனில் அவர் இருந்தார். அது வந்து இந்த தப்பானா அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு அடிக்ட் ஆகி அந்த மைண்ட் செட் எல்லாம் போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா ஒரு அற்புதமான குடும்பம். மதுவோட துணையாரெலாம் இன்றைக்கி வந்து ஒரு போற்றத்தக்க ஒரு பெண்மணி, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன். அப்கோர்ஸ் இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்காங்க சொல்லிட்டு இந்த மதுவை நான் குற்றம் சொல்கிறக்காக சொல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை. கரெக்ட். ஏன்னா அது ஒரு அடிக்ஷன், அதாவது இன்டென்ஷனாலாம் பண்ணல. அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவர் தெரியாத கண்டிஷனுக்கு போயிட்டார். அவர் கான்ஷியஸ்ல இல்லையே. ஆச்சு கூட நானும் ஊருக்கு போயிடுவா, ஓகே நானும் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு மைண்டில்? ஐயோ நான் டைரக்டரையா அது அவருக்கு இல்லை, அது இல்லை. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணி ஒன்றா இப்போ அனுப்பிச்சிருக்கிட்டாரு. அனுப்பிச்சிட்டு அசிஸ்டன்ட் ட்ரெஸ் கூப்பிட்டாரு, இன்றைக்கி என்ன சீன் எடுக்கணும்னு கேட்டார். அதை ஆரம்பித்து பொள்ளாச்சியில் 28 நாள் நான் ஸ்டாப்பாக கார்த்திக் டைரக்ட் பண்ணார் படத்தை. கார்த்திகே டைரக்ஷனா? அவரே டைரக்ட் பண்ணார். கோகுலகிருஷ்ணன் மட்டும் எனக்கு வர சொல்லுங்க ஊரில் இருந்தார். கோகுலகிருஷ்ணன் சார் வர வச்சேன், டயலாக் அசிஸ்ட்க்கு அவர் கூட வச்சுக்கிட்டாரு. சார் நம்ப மாட்டேங்க சார், இன்றைக்கி நீங்கள் அந்த 28 நாள் அவர் எடுத்த போர்ஷன் பாருங்கள், இன்றைக்கி தேவால் படத்தை போட்டு அந்த ரேவதி இன்ட்ரடக்ஷன் ஷாட் பாருங்கள், நீங்கள் அப்படி இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது வந்து நார்மலான ஆள் எடுக்க முடியாது. 28 நாள் அவரே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் மிஸ் பண்ணால் அந்த ஷெட்யூல் 28 நாளே முடிச்சுட்டு சூப்பர் அதை முடிச்சு கொடுத்துட்டு சென்னைக்கு வந்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு. மறுபடியும் ஒரு ஷெட்யூல் 10 நாள் சென்னையில் போட்டோம். அந்த 10 நாளே அவரே கம்ப்ளீட்டாக எடுத்தார். எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் ஒரு சாங்கும் அந்த கிளைமாக்ஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருந்தது. அப்புறம் உதயகுமார் வச்சு பண்ணுங்கன்னாரு. உதயகுமாரும் கூப்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணோன்னு பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போது அவர் எஜமான் படம் பண்ணிவிட்டு எஜமான்லாம் டேயில் ஷூட் பண்ணிட்டு நைட்டில் வந்து எனக்கு இந்த படம் கிளைமாக்ஸ் ஷூட் பண்ணி கொடுத்து உதய ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த வள்ளி என்ன வந்து அந்த சாங் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் அந்த சாங் பார்க்குறக்கு. ஆனால் அந்த படம் வெளியாகும்போது மது பேர்லேயே தான் வெளிவந்தது. மது பேரில் தான் வெளியிட்டோம் டைரக்ஷன். அது வெளியிட்டோம். அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியாகவே இல்லை. படம் போட்டு காமிச்சா ரொம்ப நல்லா இருக்குது படம், யார் எடுத்து படம் அப்படியே பாராட்டிட்டு போயிட்டார் அவர். அது நல்லா படம். அந்த படம் எனக்கு ஒரு நியாயமாக ஒரு எபோ வச்சா போச்சு. வாங்கினவங்களுக்குலாம் ஒரு சின்ன லாபத்தோடு முடிஞ்சுது. அந்தளவுக்கு அதை காப்பாற்றினது வந்து நிச்சயமாக கார்த்திக் தான். இப்போ கார்த்திக் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஃபால்ட்டு பேசுகிறாங்களோ, எவ்வளோ குறை எவ்வளோ சொல்கிறாங்களோ அதெல்லாம் இருந்துச்சு. கேன்சல்லாம் பண்ணார், அதெல்லாம் பண்ணார். ஆனால் இப்படி பிரச்சனை வந்த உடனே அந்த மனுஷன் 28 நாள் நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர் மாதிரி வேலை பார்த்து அவர் போர்ஷன் வரைக்கும் வந்து எடிட் பண்ணி கையில் கொடுத்துட்டு, அவர் ஷூட் பண்ணதை அவரை எடிட் பண்ணி கொடுத்துட்டு மீதி உதயகுமார் வச்சு பேலன்ஸ் முடிச்சு பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. என்ன கொஞ்சம் ஒரு உங்களுக்கு நீங்கள் பார்க்காத கார்த்திகா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி. இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை பற்றி வெளியில் ஒரு தெரியாத முகமாக இருக்குது. தெரியாத முகம் அதெல்லாம் வந்து அதான் சொன்னேன். அவர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு கமல் சார் மாதிரி ஒரு அஷ்டாவதானியாக எப்படியோ மாறி இருக்க வேண்டியவர். அவ்வளோதான். அது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு இன்னொரு கமலஹாசன் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு.
சின்ன மாப்பிள்ளை படத்தினுடைய கதாநாயகனான பிரபு வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா, இல்லை அந்த படத்தின் போது தான் உங்களுக்கு பழக்கமா அவரோட? இல்லை, முன்னாடினா நம்ம விஜயகாந்த் காம்பவுண்டில் இருக்கும்போது பழக்கம். அப்பப்போ எங்கேயாவது சந்திச்சுக்குவோம், விழாக்களுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது பூஜைன்னா கூட நான் விஜயகாந்த் சார் கூட போவேன். அப்புறம் அவங்கள எதாவது பார்க்கணுன்னா நான் தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருந்துச்சு. அப்புறம் நம்ம போய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ணலான்னு சொல்லும்பொழுது கலைமணி சார் ஒரு கதை சொன்னார். கதை சொன்னோன்னா அந்த கதை எல்லாத்துக்கும் அந்த லைன் பிடிச்சிருந்தது. அப்புறம் அதை ஸ்கிரிப்டாக பண்ணுறது ட்ரை பண்ண லேட் ஆகிட்டே இருந்தது. முதல் கலைமணி சார் ரொம்ப டைம் எடுத்துக்குவார், பண்ண முடியல. அப்போ டேட் நெருங்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பிரபு சார் சொல்லி தான் போய் நாங்கள் கிரேசி மோகன் அப்ரோச் பண்ணோம். வந்து அதாவது ஒரு ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து ஷூட்டிங் டேட் இருக்குது. ஆல் ஆர்டிஸ்ட் பிரபு, விசு சார், சுகன்யா எல்லா டேட்டும் இருக்குது. ராஜா சார் கொடுத்த சாங் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை, முடியவே மாட்டேங்குது. கிரேசி மோகன் வந்து மே 25ஆம் தேதி வந்து ஃபுல் கதையை கேட்குறாரு, இருக்கிற கதையை கேட்குறாரு. கரெக்டாக எனக்கு 7 days டைம் கொடுங்கன்னு சொன்னார். கரெக்டாக ஜூன் 2ஆம் தேதி ஒரு 65 சீனோடு வந்து அப்படியே கதை சொன்னார், வித் ஃபுல் டைலாக் கூட. அத்தனை பேரும் அப்படியே கைதட்டி ரசித்து ஒரு கரெக்ஷன் இல்லாமல் அப்படியே ஓகே பண்ணாங்க. எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கிரேட் ரைட்டர் கிரேசி மோகன். ரொம்ப மிஸ் பண்ணுறவர் நான். அந்த மாதிரி ஒரு கொடுத்தாரு. ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு இது வந்து நான் மீடியாக்களில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரல. இப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்குது. அந்த படம் ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட் டே ஷூட்டு அங்கே டி நகரில் ஒரு வீட்டில் எடுக்கிறோம். அந்த பிரபு சார் கூலியை வர்ற சீக்வன்ஸ் எடுக்கிறோம். அப்படியே ஷூட்டிங் முடிஞ்சது. விசு சார் வந்தார். சிவா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். சொல்லுங்கள் சார், இன்றைக்கி 2 மணியோட பேக்கப் பண்ணுங்க. கிரேசி மோகன், சந்தான பாரதி டேரக்டர், சந்தான பாரதி, நான், நீங்கள், பிரபு 5 பேருக்கு வந்து முக்கியமாக பேச வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த படம் உங்களுக்கு நல்லது, இப்படி எடுத்திங்கன்னா தப்பு அப்படின்னாரு. சார் எல்லோரும் கேட்டு ஓகே பண்ணி இப்படி சொல்லி அப்படி சொல்லி. அப்போ விசு சாருக்கு வந்து முதல்ல சொன்ன கதை வெர்ஷன் தான் சொல்லியிருந்தோம். இப்போ பண்ண கிரேசி மோகன் வெர்ஷனை சொல்ல. இது முதல் நாள் ஷூட்டிங் இல்லையா? ஃபஸ்ட் டே ஷூட்டிங். முதல் நாள் ஷூட்டிங்கில் பாதியில் நிறுத்துங்கன்றார் விசு. ஆமாம், 2 மணி 1 மணியோட முடிச்சுடுங்க, 2 மணிக்கு நம்ம எல்லோரும் ஆஃபீஸில் உட்காந்து பேசணுன்ட்டார். லஞ்சுக்கு அப்புறம் முடிச்சிடுங்கன்ட்டார். அங்கே பண்ண நான் ₹1 கூட ஒரு ஷூட்டிங்கில் செலவாகிறது விரும்ப மாட்டேன். பட் நிறையா செலவு மிச்சம் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறது கேளுங்க. பாரதி, சந்தான பாரதியும் கூப்பிட்டு சொன்னேன். நான் பேசுவோம், பாரதிக்கு வந்து பேசுவோம், நான் பேசணும், பிரபு அவர் சொல்லுங்கன்ட்டார். ஏன்னா அவர் கிரேசி மோகனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு ஒரு விஷயம், கிரேசி மோகன் ஒன்று சொல்லியிருக்காரு. அதில் தான் அவர் அந்த ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொன்னது. வந்து கொந்தாச்சு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரபு சார் வந்து டூயராக ஒருத்தனே 2 பேராக நடித்து, ஒரு பக்கம் கூலியாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணை ஏமாதி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு மாறி மாறி நடிப்பார். கிரேசி மோகன்ட்ட வந்து முதல்ல ஒரு சும்மா ஜஸ்ட்டு சொல்லும்போது பிரபு சார் சொல்லியிருக்காரு, இல்லை நான் வந்து பொய் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு ஹீரோ இமேஜ் நல்லா இருக்காது, நீங்கள் வந்து எல்லாமே விசு சார் சொல்லி சொல்லி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே ஆர்டரில் மோகன் சார் முடிச்சிட்டார் டோட்டலாக. பிரபு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ போகிறேன் இது செய்கிற அப்படின்னு சொல்லுவார், அவர் போய் செய்வார். இதே மாதிரி இருந்துச்சு கதை. நம்ம வந்து காமெடியை ரசிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டே வந்து விசு சார் வந்தோடனே இதையே நான் சொல்லணும்னு கேட்டார். இல்லை எல்லாமே நீங்கள் சொல்லி தான் அவர் செய்வார், இந்த சீன் சொல்லும், இந்த சீன் 2 மினிட் சீன் கேட்டார். அவர் நிறுத்திட்டார், வந்து வந்தார். பிரபு, இது பிரபு நடிக்கிற படமாக இருக்கணுமா விசு நடிக்கிற படமாக இருக்கணுமா, நீங்கள் முதல்ல முடிவெடுங்க. என்ன அப்படின்னார். உங்கள் ரோல் வந்து கிஷ்மு நடிக்கலாம், பிரபு நடிக்கக்கூடாது. விசு படத்தில் இது பிரபு ரோல் எப்படின்னா கிஷ்மு நடிக்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்லி சொன்னேன், எல்லாமே நீ இதை செய்ய, நீ சாப்பிடு, நீ பாத்ரூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லை அது படம். உன்னோட பிரில்லியன்ஸ் இல்லை, நீ பண்ணுற படமாக இருக்கணும். நான் மாட்டி விட்டது வரைக்கும் தான் நான். அதுக்கப்புறம் பண்ணுற ஃப்ராடு தப்பெல்லாம் நீ தான் பண்ணும். ஸ்பான்டேனியஸாக நீ ஐடியா பண்ணி ஒன்றா நடக்கணும். அப்போ தான் வந்து படம் நிற்கும். இல்லாட்டி வந்து இது விஷு படம் ஆகிடும். படம் பூரா வழக்கமாக நான் தான் பேசிகிட்டே இருப்பேன். என்ன இப்படி சொல்கிறீங்க, நல்ல விஷயம். மோகன் சார் எல்லாருமே பாரதி எல்லாமே ரொம்ப கரெக்ட் இது சொல்லிட்டாரு. பிரபு சாருக்கு நீ கிஷ்மு ரோல் அப்படின்னு ஒன்றே அவரும் கொஞ்சம் யோசிச்சிட்டார். அப்போது கரெக்டு தானே சொல்லிட்டு அப்போயே கொஞ்சம் மோகன் அப்படியே ஆர்டர் மாற்றிட்டு எல்லாமே அப்படியே பிரபுட்டு கொண்டு போய் இங்கேங்க நான் வரேன்னு அதை மட்டும் சொல்லணும். அன்றைக்கி நைட்டுக்கு வந்து ஒரு 7 மணிக்குள்ளே டோட்டலாக மாற்றிட்டு மறுநாள் அப்படியே ஷூட்டிங்.
அந்த படத்தின் மாபெரும் வெற்றி காரணம் விசு சார் அன்னைக்கு கொடுத்த கரெக்ஷன். அவர் பாட்டுக்கு இது நமக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டு போயிருந்தாருன்னா அது ஒரு விசு படம். அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை விசு சார் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து சந்தான பாரதியும் ரொம்ப பிளான்டு எக்கனாமிக்காக அடித்தார். பிரபு சார் கிரேசியும் சரியான கூட்டணி. அது எப்படி எடுத்தோம், ரிலீஸ் ஆச்சு, எப்படி ஹிட்டாகி முடிஞ்சதுலாம் தெரியாது. அது ஒரு லைஃப்பில் ஒரு பயங்கர கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.